படிக்கிற வெயிலுக்கு நொங்கு வச்சு தான் சாப்பிட போறோம். எருமைக்கு பிறந்த எருமை 7 கழுத வயசாகி போச்சு. இந்த நடு ரோட்ல நீங்க வீடியோ பாக்குறது வந்து 3 வருஷத்துக்கு முன்னால போட்டது. இப்ப திரும்ப ரீ அப்லோட் பண்றோம். நான் இப்போ வீடியோ போட்டிருக்கோம். அது பண்ண காசு இல்லை. இப்போ 2 வருஷமா சென்னையில் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் டெலிவரி பண்ணுறதெல்லாம் இன்னொரு சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஜேடி விலாக்ஸ்னு. டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து இருக்கோம். சரி வெயில் எங்கே பைப் இருக்குன்னு தேடி பார்த்தோம். கடைசியாக ஒரு பைப்பு மாட்டிச்சு. தண்ணி வேற லெவலு, எல்லாம் சில்லுன்னு இருக்கு. இப்போதான் தண்ணியோட அருமை எங்களுக்கு தெரியுது. சரியான வெயில். இந்த வெயிலுக்கு இதம்மா நொங்கு வெட்டி செம்மையா சாப்பிட போறோம். இன்னும் போகணும். இன்னும் 2 கிலோமீட்டர் பையா. பருத்தி தான் போட்டிருக்காங்க. எல்லாம் விவசாய இடம் தான். இப்பதான் காத்து நல்லா ஜில்லுன்னு அடிக்குது. இந்நேரம் வெய்ய அனல அடிச்சுட்டு இருந்தது. இப்போ நல்லா ஜில்லுன்னு வருது காத்து. எங்க டான் வந்துட்டாரு. அவ்வளோதான் எங்க அழைக்க வந்துட்டாரு. ஐயோ ஃப்ரெண்டு வந்துட்டான். இப்போ ஜெட்டில் போக ஆரம்பிச்சுட்டான். அலக்கெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிட்டான். நல்லா பெரிய அலக்கா இருக்கு. மரத்தை விட நல்லா பெரிய அலக்குது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் நாங்கள் இன்னைக்கு நொங்கு வெட்டி சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். இப்போ இன்னும் நடக்க வேண்டியது இருக்கு. இன்னும் 2 கிலோமீட்டர் பையா. ஒரு 3 மரம் இருக்கு, பக்கத்தில் தான் இருக்கு. நல்லா நொங்குலாம் கொலை கொலையா இருக்கு. நல்லா பெருசு பெருசாகவும் இருக்கு. நம்ம அலக்க வச்சு பிரிச்சிடலாம். திருப்பி ஒரு கொலை எடுத்தாச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு பணம் காமிக்கிறதுக்கு. இதெல்லாம் உருவம் பாருங்க. அவ்வளோதான் உங்களுக்கு. அதறிட்டு நொங்கு வெட்டி முடிச்சுட்டோம். ஒரு 10-15 பழம் இருக்கு. இப்போ எப்படி சாப்பிட போறது வேற தெரியல. வயிறு வேற ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரு வெட்டி கட்டிடுவோம். நொங்குலாம் இப்போ வெட்டி வேற தனியாக வச்சிருக்கோம். வெட்டி வச்சோன்னா தான் அப்புறமே சாப்பிட போறோம். நம்ம நல்ல மரம் ஏறுவாரு. கால் முடியனால மரம் ஏற முடியல. அதனால அளக்க வச்சுதான் அர்த்தம். இப்போ ரங்க பார்த்தீங்கன்னா தெரியும், வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்கு. சீவனை உடனே மேலே உள்ள அந்த தண்ணி வந்து மேலே அப்படியே உப்பிடுது. அதான் ஸ்டார் போட்டு நான் குடிக்க போறேன். ஸ்டார் கடையில இல்ல, ஊடுறாங்க வேற, ஞாயிற்றுக்கிழமை வேற கடையில இல்ல. இப்ப நம்ம ரொம்ப டேஸ்டா இருக்கு. தண்ணி ரொம்ப இனிப்பா இருக்கு. தண்ணி தெரியுது. சில இதுல 2 கண்ணு இருக்கும், சில இதுல 3 இருக்கும், சில இதுல 4 கூட இருக்கும். வச்சுட்டே இருக்கானா, இதுக்கப்புறம் சாப்பிடாம இருக்க முடியாது. ஆமா, சாப்பிட்டு பார்த்துடுறோம். கட்டுறதுல ஃபுல்லாவே போயிட்டு அவ்வளோ ஆழமா இருக்கு. கடையிலலாம் வாங்கிட்டுனா இவ்வளோ டேஸ்ட்லாம் வரவே வராது, இவ்வளோ சந்தோஷமும் வராது. கோடி ரூபா கொடுத்தாலும் இது மாதிரி வெட்டுது இங்கே சந்தோஷம் வராதுங்க. இந்த பனை மரத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும்.
பனம்பட்டி, பனை ஓலை, பனைக்கிழங்கு, நொங்கு, அப்புறம் கல், பதனி, பனம் தரும் மரம் இது. அதனால தான் பனை மரம்னு வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிடுங்க. ரொங்கு வண்டி ரெடி ஆயிட்டு ஏன்டா செய்யறத காமிக்கலன்னு கேட்பீங்க. ரொம்ப டைம் ஆகும், அதனால தான் நாங்களே செஞ்சுட்டோம். ஓட்டி பார்த்துடலாம். நொங்கு வண்டியை ஓட்டிடுவோம். வயலில் அங்கே ஓட்ட முடியல, மண்ணா இருக்கு, கரட முரடா இருக்கு. நம்ம இங்கே ஓட்டிடுவோம். எருமைக்கு பிறந்த எருமை 7 கழுத வயசாகி போச்சு இந்த நடு ரோட்ல டயரை ஊத்திக்கிட்டு வெக்கமல்ல. இதுல என்னங்க வைக்கேன்? எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதுதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா முடிக்கிற? அரே